Hello viewers, welcome to Super Brain. 7th sum பார்க்கலாம். Find the equation of a line through the given pair of points அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. equation of a line கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து equation of a line கண்டுபிடிக்க சொன்னால் இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் நமக்கு ஸ்லோப்பே கொடுக்கல. ஓகே, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு equation of a line கண்டுபிடிக்க சொன்னால் நமக்கு ஃபார்முலா தெரியும். The equation of a line is ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இதில் இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும்னா x1 y1 x2 y2ன்னு எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், y அப்படியே வச்சுக்கணும், y xலாம் அப்படியே வச்சுக்கணும். x1 y1 x2 y2 தான் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். y1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2/3 divided by y2 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க -2 minus y1 பார்த்தீங்கன்னா 2/3 equal to, so x வந்து அப்படியே போட்டுக்கணும், minus x1 பார்த்தீங்கன்னா 2 divided by x2 பார்த்தீங்கன்னா -1/2 minus x1 பார்த்தீங்கன்னா 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவில் இங்கே பாருங்கள் y1 y1 x1 x1, அப்போ இங்கே ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது, அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா. அப்போ இங்கே வந்து by 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். இப்போ 3y மைனஸ் 2 into 1 வந்து 2ன்னு கிடச்சிரும். இது நியூமரேட்டருக்கு தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஹோல் டிவைடட் பை இப்போ டினாமினேட்டருக்கு பண்ண போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ எல்சிஎம் வந்து இங்கேயும் நமக்கு 3 தான் கிடைக்கும். இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 into 2 வந்து 6, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -6, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 1 into 2 வந்து 2 வரும். ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா x minus 2 அப்படியே இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 1 into 2 2ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 1 into -1 -1 கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 2 into 2 வந்து 4ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர் இருக்கா. அப்போ ரெண்டுத்தையுமே அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, நியூமரேட்டரில் 3y minus 2ன்னு இருக்குது டிவைடட் பை, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் சிம்பிள், அதனால் அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 8ன்னு வந்துடும். இந்த x minus 2 நியூமரேட்டரில் அப்படியே இருக்கட்டும். இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள், ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்போ 5, இங்கே பார்த்தீங்கன்னா by 2ன்னு வருது. இப்போ இது டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும்னா இந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம், x minus 2ன்னு எழுதலாமா. பைன்றதை வந்து இந்த பையை வந்து நான் இன்ட்டு போட்டுக்கிறேன். அப்போ இது ரெசிப்ரோக்கில் தான் நம்ம எழுதுவோம். இந்த பையை இன்ட்டு போட்டால் ரெசிப்ரோக்கில் எழுதுவோம். அப்போ 2 -5 வரும். ஸோ அதை தான் இதை டேரெக்டாக நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 3y minus 2 divided by -8 equal to, இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 2 into x minus 2 divided by -5 மட்டும் இங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் நமக்கு மைனஸ் இருக்கா, அப்படியே இப்படி கேன்சல் பண்ணிடுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த 5 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 5 into 3y minus 2ன்னு வந்துடும். இப்போ இந்த 8 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும். 8 into 2 வந்து 16 ஆகும். x minus 2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த 5 கூட இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 15y வரும். இங்கே பார்த்தீங்கன்னா -5 2s are 10ன்னு வந்துடும். இங்கே 16 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 16x minus 16 into 2 வந்து 32 நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ x வந்து பாசிட்டிவில் இருக்க மாதிரி எழுதிக்கலாம். அப்போ 16x அப்படியே இருக்கட்டும். இந்த y நான் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். இப்போ 15y இந்த பக்கம் வரும்போது -15y வந்துடும். இங்கே -32 இருக்குது. இந்த 10 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். இந்த மைனஸில் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது +10 மாறிடும். அப்போ இங்கே என்ன ஆகும், 0. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ 0 equal to 16x minus 15y. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேறு சிம்பிள், அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 22, பெரிய நம்பர் சைன் மைனஸ், அப்போ -22ன்னு கிடைக்கும். அப்போ ரிக்வயர்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்குது, 16x minus 15y minus 22 equal to 0ன்னு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் ஃபார்முலா வந்து y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இது ரெண்டும் நமக்கு சேமாக இருக்கும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து x1 y1, இது x2 y2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ y வந்து நமக்கு அப்படியே வரும், மைனஸ் போட்டுக்கலாம். y1 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3ன்னு கிடைக்கும். டிவைடட் பை y2 பார்த்தீங்கன்னா -1, இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். -3 அப்படியே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு x minus x1. x1 பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை x2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -7, இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே போட்டுருங்க.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா y-3 டிவைடட் பை ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 4 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா x-2ன்னு போட்டுக்கிறேன். இது ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 7 + 2 9 கிடைக்கும். ரெண்டு சைடும் மைனஸ் இருக்குது, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க போகிறேன். அப்போ 9 × y-3 = 4 × x-2ன்னு வரும். ஸோ 9 வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ 9y இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். 9 3s are 27 கிடைக்கும். = 4 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 × x வந்து 4x இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 4 2s are 8ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x வந்து ஃபஸ்ட்டு வரணும், அது பாசிட்டிவ். ஸோ அதனால் இந்த 4x இந்த சைடு அப்படியே வச்சுக்கலாம். இந்த y நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா -9y ஆகும். இங்கே இருக்கிற -8 அப்படியே இருக்கட்டும். இந்த 27 இந்த பக்கம் கொண்டு வரும்போது +27 வந்துடும். இங்கே என்ன ஆகும்னா 0 ஆகிடும். அப்போ 0 = 4x - 9y. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு சிம்பிள். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணோம். 27ல் 8 மைனஸ் பண்ணால் நமக்கு 19 கிடைக்கும். ஸோ இது பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால +19. இப்போ இதுதான் நம்மளுடைய ரிக்வயர்டு ஈக்குவேஷன். எப்படி எழுதலாம்? 4x - 9y + 19 = 0. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.